சென்னை சைதாப்பேட்டையில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் தொழிலதிபர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள் என்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரின் அடிப்படையில் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவான்மியூர், ஈஞ்சம்பாக்கம், சைதாப்பேட்டை, புரைசைவாக்கம் ஆகிய இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியை பொறுத்தமட்டில் அந்த பகுதியில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் ராமகிருஷ்ண ரெட்டி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவரது குடும்பத்தினருக்கு சொந்தமாக கல்பாக்கத்திலும் இசைக்கல்லூரி ஒன்று உள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் சசிகலாவின் பினாமி எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே போல சென்னை புரசைவாக்கத்தில், அதாவது சவுகார்பேட்டையில் தங்க நகை வியாபாரம் செய்து வரும் தொழிலதிபர் மோகன்லால் காத்ரி என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், துறை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனைகளின் முடிவிலேயே எவ்வளவு, அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, அசையும் சொத்து, அசையா சொத்து விவரங்கள் உள்ளிட்டவை தெரிய வரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சோதனை இந்த இடங்களில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடங்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக தீவிரமாக சோதனை நடைபெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட இடங்களில் தற்போது சைதாப்பேட்டையை பொறுத்தமட்டில் அந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் வீட்டில் தற்போது அதிகாரிகள், கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அங்கு உள்ளவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.